இந்த செயலை செய்கிறவர்கள் மனநிலையை நாம முதல்ல பார்க்கணும். இந்த செயலை செய்கிறவர்கள் மனநிலையை கொஞ்சம் பார்க்கணும். இது எப்படி வருது? நிறைந்த போதையில் தான் இது நடக்குது. இந்த நாட்டில் நடக்கிற 100 விழுக்காடு குற்றம் என்றால் அது 99 விழுக்காடு போதையில் தான் நடக்குது. அது சாராயமோ அது போதை பொருள் ஏதோ ஒன்று, கஞ்சாவோ அவினோ எதுலேயும் நடக்குது. உதடை கடித்து காயப்படுத்திருக்கான், பிளக்க வச்சிருக்கான். உதடை கடித்து வன்மம், வக்கிரம். கண்ணை கண்ணாடி உடைச்சு அதுக்குள்ள விரலால் குத்தி குத்தி கண்களை காயப்படுத்தி இதாக்கியிருக்காங்க. ஒரு பெண் இது போல வன்புணர்வு நேரங்களில் தன்னை பாதுகாக்க 2 கால்களையும் ஒட்டி இறுக்கிக் கொள்வாள். அவன் 2 காலையும் உடைச்சு வெளியே 2 காலையும் உடைச்சு திருப்பிட்டான். இது எப்படி எதிர்பாராத ஒரு நிகழ்வு என்று எப்படி சொல்ல முடியும்? இது திட்டமிட்டு நடந்த ஒரு வன்புணர்வு படுகொலை. வயிற்றுல ஏறி மிதிச்சிருக்கான், கழுத்தெலும்பை உடைச்சிருக்கான், கதுகுலை மிதிச்சிருக்கான், முதுகெலும்பு உடைஞ்சிருக்கு, உயிர் உறுப்பை சிதைத்து வைத்திருக்கிறார்கள் என்று அந்த மருத்துவ தம்பி சொல்றான். அதுபோக 150 மில்லிகிராம் செம்மன் அதுக்குள்ள இருந்தது, ஸ்பாம் இருந்ததுன்றான். ஒரு மனிதன் இந்த செயலை செய்திருக்க முடியாது. அதனால் அது கூட்டு வன்புணர்வு உறுதியாகுது. நம்ம ஆளுங்க எழுதி வைக்கலாம், மருந்தளிப்பது மருத்துவர், குணமளிப்பது இறைவன், அவனை வேண்டிக்கிறங்கன்னு. எல்லா மருத்துவமனைக்கும் நுழையும் போது ஒரு கோயில் இருக்கும். ஆனால் தெய்வத்தை விடவும் அதிகமாக மக்கள் நம்புவது மருத்துவ பெருமக்களைத்தான். தலைவலி என்றாலோ, வயிற்று வலி என்றாலோ, காய்ச்சல் என்றாலோ, எந்த நோயானாலும் கோயிலில் போய் படுத்து அப்படியே என்னை குணப்படுத்து அப்படின்னு படுத்துட்டு வர்றதில்லையே, வர்றதில்லையே. அங்கே போய் படுத்தால் தெரியும், வீட்டுக்கு போகும்போது பாடையில் தான் போவோம்னு தெரியும். அதனால தான் மருத்துவரை தேடி ஓடுகிறீர்கள். அந்த நேரம் தெய்வம் போல தெரிகிற மருத்துவர்கள். நோய் குணமாய் விட்டால், எங்க ஊர்ல சொல்லுவான், வயிறு நிறைந்து விட்டால் சோத்துப்பானையை மூடுறவன் ஒருத்தன் இல்லை. நோய் தீர்ந்து விட்டால் மருத்துவருக்கு நன்றி சொல்வதற்கு கூட ஒரு நாக்கு கிடையாது. இந்த நாட்டில் எல்லா மருத்துவ போராட்டத்திலும் பங்கேற்றவன் என்ற உரிமையோடும் உணர்வோடும் சொல்றேன். நீ உனக்கு நோய் வரும்போது தெய்வமாக தெரிகிறான், நோய் தீர்ந்த பிறகு தேவையற்றனாக தெரிகிறான். கொரோனா நேரத்திலே எல்லோரும் கைவிட்டு விட்ட பிறகு உன்னை பெற்றவர்களே, உன் உடன் பிறந்தார்களை நிராகரித்த போது உன்னை தொட்டு உன் நோயை குணப்படுத்துவதற்கு போராடி வரும் மக்கள் மருத்துவர்களும் செவிலியர்களும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி போராடிய ஒருவன் மதுரையில் இருந்த அரசு மருத்துவன் தம்பி விவேகானந்தன். அவர் கொரோனா நோய் தொற்றி பணியில் இருக்கும்போது இறந்து விட்டார். இதை உங்களுக்காக பேசவில்லை, அரசின் கவனத்திற்காக பேசுகிறேன். அறிக்கை விட்டேன், நீங்க மதிக்கல. இதுக்கு தனியா போராட்டம் செய்யணும், எனக்கு நேரம் இல்லை. இந்த போராட்டத்தின் வாயிலாக உங்கள் கோரிக்கை வைக்கிறேன். குறிப்பாக என்னுடைய அண்ணன் பெருமதிப்பிற்குரிய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன், அன்பா வைக்கிறேன். ஒரு சகோதரனா, ஒரு தம்பியா. விவேகானந்தன் இறந்து போய்விட்டார். கொரோனா எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, திவ்யா. அவள் கை குழந்தைகள், வயது முதிர்ந்த பெற்றோர்கள். விவேகானந்தன் இல்லை. அதனால மீள முடியாத பொருளாதார சுமை, வறுமை, ஏழ்மை, நெருக்கடி. அவர்கள் கேட்பது திவ்யாவுக்கு ஒரு அரசு பணி, அது அவள் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். அதை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இந்த பெண்ணுக்கு ஒரு பணியை வழங்குங்கள் என்று சொன்ன பிறகும் இன்னும் வழங்கல. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்த இந்த நாடு, கொரோனா நோய் தொற்று காலத்திலே நோயிட்டிருந்த நோயாளிகளின் உயிரை காக்க போராடிய மருத்துவன் விவேகானந்தனுக்கு ₹1 நிவாரணம் எல்லாம் தட்டுக்கட்டு நிற்கிறவன் குடும்பத்துக்கு ஒரு பணி பாதுகாப்பு இல்லை என்றால் இது எங்கே வேண்டி பேசுறது, எங்கே வேண்டி தொடக்கிறது?